குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மதுரையில் ஹாக்கி மைதானத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி வீரர்கள்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இது மாதிரி முதலமைச்சர் அறிவிச்சாரு. நாங்கள் அதை செயல்படுத்தியிருக்கிறோம். 5 மாவட்டங்களில் இது மாதிரி திறந்துருக்கிறோம். மாற்றுத்திறனாளி வீரர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அவங்க வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு ஒரு இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம். என்னை விட அங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி வீரர்களை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு தெரியும். நவம்பர் 28ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி நடக்க போகுது. கிட்டத்தட்ட 29 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. எல்லாரும் எவ்வளவு ஹாக்கி ரசிகர்கள்லாம், விளையாட்டு ரசிகர்கள் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்களோ நாங்களும் அவ்வளவு ஆர்வமா இருக்கோம். இதுக்காக முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஹாக்கி டர்ஃப் மட்டும் புதுசா வந்து நம்ம சென்னை ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம்ல இருக்கிற மாதிரி அதே தரத்தில், உலக தரத்தில் இருக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ஒதுக்கி இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாரு. புதுசாக கேலரி உருவா போகுது, பல்வேறு வசதிகள் இங்கே வரப்போகுது. இங்க இருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹாக்கி வீரர்களுக்கும் இது ஒரு நல்ல அவங்க பயிற்சி எடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த காலமாக இருக்கு. விளையாட்டு வீரர்கள் சந்திச்சதுல மகிழ்ச்சி அப்படின்னாங்க. என்ன சொல்லுங்க? நீ அவங்க தான் கேட்கணும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.